நண்பர்களுக்கு வணக்கம். ஒரு சின்ன வீடியோ தான். டிராகன் ஃப்ரூட் இன்னுமே ஒரு எக்ஸாட்டிக் ஃப்ரூட்டா பார்க்கப்படுற ஒரு பழம். ஒரு சில பேருக்கு இந்த பழம் பிடிக்குது. ஒரு சில பேருக்கு இது இனிப்பே இல்ல. இதுக்கு எதுக்குடா இவ்வளோ பில்டப் குடுக்குறீங்கன்னு தோணும். டிராகன் ஃப்ரூட் ரொம்ப மைல்டான ஒரு டேஸ்ட்ல தான் இருக்கும். ஆனா நம்ம தோட்டத்திலேயே நல்லா பழுக்க விட்டு எடுக்கும்போது கொஞ்சம் கூடுதல் இனிப்பு இருக்குது. நல்ல ஜூஸியா இருக்கும். நல்ல ஒரு ஃப்ளேவர் இருக்குது. சாப்பிட்டுட்டே இருக்கலாம், திகட்டாது. கொஞ்சம் சர்க்கரை சேர்த்து ஜூஸ் போட்டா இன்னுமே அருமையா இருக்கும். ரொம்ப முக்கியமா, எந்தவித பராமரிப்பும் இல்லாம வளர்க்கக்கூடிய ஒரு செடி இது. என்னோட மாடி தோட்டத்துல டிராகன் ஃப்ரூட் நான் ஒரு 2 வருஷத்துக்கு முந்தி ஒரு பிளாஸ்டிக் பாட்ல ஆரம்பிச்சிருந்தேன். நல்ல ஒரு அறுவடை எடுத்து டிராகன் ஃப்ரூட் வளர்ப்பு பத்தி போன வருஷம் ஒரு வீடியோ குடுத்திருந்தேன். அந்த செடியோட பராமரிப்பு தொடர்ந்து வருஷா வருஷம் சிறப்பான ஒரு அறுவடை, நல்ல திரட்சியான பழங்கள் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணலான்னு இந்த வீடியோல பார்க்கலாம். என்னோட தோட்டத்துல இந்த செடி மாடியில பெயிண்ட் அடிக்கும்போது சுத்த சுவத்துல தூக்கி எடுத்து வச்சது, அப்படியே அதிலேயே விட்டாச்சு. பராமரிப்புனா, முதல்ல டிராகன் ஃப்ரூட்டுக்கு நான் இந்த சீசன் தொடங்குறதுக்கு முந்தி ஒரே ஒரு தடவ மட்டும் நல்லா செம்மண், மக்கிய சாணம், இலை சருகுகள் கலந்து மேல நல்லா கிளறி போட்டு விட்டேன். உர மேலாண்மைன்னா அவ்வளவுதாங்க. மாசம் மாசம் உரம் குடுக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. ஒரு 6 மாசத்துக்கு ஒரு தடவ குடுத்தா போதும். ஒரு சிலர் போன் மீல் மாரிலாம் குடுக்கணும்னு சொல்றாங்க. அதெல்லாம் கண்டிப்பா குடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. போன் மீல் இருந்ததுன்னா, உரம் சேர்க்கும்போது ஒரு கையளவுக்கு கலந்துக்கோங்க. மத்தபடி செம்மண், சாணம் கலந்து குடுத்துட்டு வந்தாலே போதும். 2வது டிராகன் ஃப்ரூட் நல்ல மொட்டை வெயில்ல இருந்தா நல்ல விளைச்சல் குடுக்கும். ஷேட் நட்டுக்குள்ள இல்லாம வெளிய வைக்கிறக்கு இடம் இருந்தா அங்க வச்சு வளர்க்கலாம். டிராகன் ஃப்ரூட்டுக்கு வெயில் தான் பிடிக்கும். ஷேட் நட்டுக்குள்ள இருந்ததுன்னா விளைச்சல் கொஞ்சம் குறைவா கிடைக்கலாம். பழத்தோட திரட்சியும் குறைவா இருக்கும். 3வது டிராகன் ஃப்ரூட்டுக்கு எந்த பராமரிப்பும் தேவையில்லைங்க. மாடி தோட்டத்துல எப்பவுமே நம்ம மற்ற காய்கறி செடிகளும் வளர்த்துட்டு இருப்போம். அதுக்கு பஞ்சகாவியா, மீன் அமிலம், தேமோர் கரைசல்னு பூக்குறதுக்கு ஒரு கரைசல், பூ உதிராம இருக்க ஒரு கரைசல், பிஞ்சு பிடிக்க ஒரு கரைசல், பிஞ்சு உதிராம இருக்க கரைசல்னு வளைச்சு கட்டி அடைச்சிட்டு இருப்போம். சரி பாவமா இதுவும் பக்கத்துல நிக்குதே, இதுக்கும் கொஞ்சம் தெளிச்சு விடுவோன்னு டிராகன் ஃப்ரூட் செடியும் குளிப்பாட்டிட்டே இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இது ஒரு கள்ளி செடி, இதை கண்டுக்காம விட்டாலே நல்லா காய்க்கும். காலிஃப்ளவருக்கு கொடுக்குற அதே அளவுக்கு அக்கறைலாம் டிராகன் ஃப்ரூட்டுக்கு தேவையில்ல. ஓவரா மீன் அமிலம், பஞ்சகாவியாவை அடிச்சு அதுவே சரியா பூக்காம போறதுக்கும் காரணமா ஆகலாம். பாவம் பயப்புள்ள, அதுவும் 2 வாய் சாப்பிட்டுட்டு போகுதுன்னு விழுந்து விழுந்து கவனிக்காதீங்க. அப்பதான் நல்ல விளைச்சல் கொடுக்கும். 4வது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். டிராகன் ஃப்ரூட் வறட்சியில் வளர்ற ஒரு கற்றாழை வகையை சேர்ந்த ஒரு செடி. மாடி தோட்டத்தில் மற்ற செடிகளுக்கெல்லாம் 2 நாளைக்கு ஒரு தடவை தண்ணி விடும்போது டிராகன் ஃப்ரூட் செடியை மட்டும் கண்டுக்காம விட மனசே கேட்காது. நீ மட்டும் இதுக்கு தாகத்தில் இருக்க, இந்தா உனக்கும் ஒரு மக்கு தண்ணி அப்படின்னு விட்டுக்கிட்டே இருக்கக்கூடாது. மண் நல்லா காஞ்சி வறட்சியாக இருக்கணுங்க. அதுதான் டிராகன் ஃப்ரூட்டுக்கு பிடிச்ச ஒரு வளரும் சூழல். தண்ணி ஒரு 2 வாரத்துக்கு ஒரு தடவை ஒரு மக்கு தண்ணி விட்டா போதும். இது டிராகன் ஃப்ரூட் வளர்க்குறதுல ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் தான் நிறைய பேர் கோட்டை விடுறாங்க. அதை ஒரு கற்றாழை செடியாக வளர விடுறது இல்லை, வாழை மரம் மாதிரி வளர்க்குறது. அட்லீஸ்ட் வாரத்துக்கு 2 தடவையோடு தண்ணி விடுறாங்க. அப்புறம் மொட்டு வைக்க மாட்டேங்குது, பூ உதிருதுன்னுலாம் சொல்கிறாங்க. டிராகன் ஃப்ரூட்டில் பூத்து பிறகு உதிர்றதெல்லாம் ரொம்பவே அரிது. அதிகமாக தண்ணி விடுறது தான் ஒரு முக்கிய காரணமாக இருக்கும். நம்ம சுத்தமாக தண்ணியே விடலைனாலும் டிராகன் ஃப்ரூட் செடி 1 வருஷம் ஆனாலும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். டிராகன் ஃப்ரூட்டில் பூ உதிர்வுலாம் இருக்குன்னா, ஒன்று மண் கலவை சரியா இல்லை, காயற்பித்தை அதிகமாக கலந்துருப்பீங்க, இல்லை அதிகமாக தண்ணி விடுவோம். இதில் ஏதாட்டும் ஒரு காரணமாக இருக்கும். ஒரே கிளையில் அதிகமாக மொட்டு வச்சா அதில் 1, 2 உதிர்ந்து போகலாம், அது பிரச்சனை இல்லை. மண்கலவை விவரம் பற்றி டிராகன் ஃப்ரூட்டு மாடி தோட்டத்தில் எப்படி வளர்க்கணுங்கிற என்னோட வீடியோவை பாருங்கள். அந்த வீடியோட லிங்கை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. கடைசியாக டிராகன் ஃப்ரூட் செடியை கவாத்து பண்ணி தான் வளர்க்கணுமானா, ஆரம்பத்தில் 1 வருஷத்துலேயே கவாத்து பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. 2வது வருஷத்துலேருந்து காய்ச்சி முடிஞ்சதும் ஒரு 2, 3 மாதம் கழிச்சு ஒரு அக்டோபர், நவம்பர் வாக்கில் கொஞ்சம் கிளைகளை கட் பண்ணி விடலாம். கட் பண்ணி விட்ட இடத்துல புதிய தளிர்களோ இல்லை மொட்டுகளோ வரும். அதே மாதிரி ஒரே கிளையில் அதிகமான பக்க கிளைகள் வந்தாலும் 2, 3 கிளைகளை மட்டும் விட்டுட்டு மற்றதை நீக்கிடலாம். இப்படி செய்யும்போது பழங்கள் திரட்சியாக கிடைக்கும். டிராகன் ஃப்ரூட் செடியோட பராமரிப்புனா அவ்வளோதாங்க. டிராகன் ஃப்ரூட் சரியாக கோடை காலத்தில் மே வாக்கில் தான் மொட்டு வைக்க ஆரம்பிக்கும். புதுசாக வாங்கியிருக்கீங்கன்னா விளைச்சல் ஆரம்பிக்க குறைஞ்சது 1 வருஷமாட்டம் ஆகும். இன்னொரு டிப்ஸும் சொல்லிடுறேன். டிராகன் ஃப்ரூட் பழத்தை நல்லா பழுக்க விட்டு பறிங்க. கொஞ்சம் பச்சை நிறம் தெரியும் போதே அறுவடை பண்ண வேணாம். டிராகன் ஃப்ரூட் பழுக்க பழுக்க தான் அதோட சைஸ் பெருசாகும். லேசாக நிறம் கொடுக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும். ஆனால் நல்லா பழுக்கும்போது நல்ல பெரிய பழமாக மாறிடும். அதனால் நல்லா பழுக்க விட்டு தான் பறிக்கணும். நல்லா பழுக்க விட்டு பறிக்கும்போது பழத்தோட இனிப்பும் கொஞ்சம் கூடுதலாக தெரியும். இந்த வருஷம் என்னோட டிராகன் ஃப்ரூட் செடி அடித்த காற்றுல அந்தர் பெல்ட்டி அடித்து மாடியிலேருந்து கீழே விழுந்துட்டு
நல்ல வேளை கீழே இரும்பு ஃப்ரேம் இருந்ததுனால தப்பிச்சது, நாங்களும் தப்பிச்சோம். விழும்போது மேலே படாராம வச்ச பைப் எல்லாமே உடஞ்சி போச்சு. கஷ்டப்பட்டு தூக்கி மறுபடி பழைய இடத்துல வச்சு விட்டுட்டேன். சரியா சீசன் வந்ததும் மொட்டு வச்சு பூக்க ஆரம்பிச்சுட்டு, பழங்கள் எல்லாமே நல்ல உருண்டையா பெரிய பெரிய பழங்கள். இந்த ஜூலைல கூட இன்னுமே மொட்டு வச்சிட்டு இருக்கு. டிராகன் ஃப்ரூட் பராமரிப்பே இல்லாமல் வர்ற ஒரு செடி. நான் சொல்லியிருக்க சின்ன சின்ன விஷயங்களை சரியாக பண்ணிட்டு வந்தாலே வருஷா வருஷம் நல்ல அறுவடை கிடைக்கும். இடம் இருந்தால் ஒரு பெரிய பிளாஸ்டிக் பாட்டில் வச்சு விடலாம். இப்போ சீசன் தான், நிறைய இடங்கள்ல கண்காட்சிகளில் நர்சரியில் எல்லாமே கிடைக்குது, வாங்கி ஆரம்பிக்கலாம். அவ்வளோதாங்க, ஒரு சின்ன வீடியோ தான். டிராகன் ஃப்ரூட்டை இன்னுமே வளர்க்க கஷ்டமான ஒரு செடியாக பார்க்குற நண்பர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு இந்த டிராகன் ஃப்ரூட் பராமரிப்பு வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பற்றி உங்களுக்கு கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.